இன்றைய வகுப்புல நாங்க தகவல்கள பண்புகள் பார்க்க போகிறோம். அதாவது கணக்கீட்டு தகவல்களில் அல்லது நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள். அது சொல்ல போனா நாங்க குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன், நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள். அவை நாங்கள் ஏற்கனவே தகவல் என்றால் என்னென்னு படிச்சிருக்கிறோம். கணக்கீட்டு தகவல், அதுல வந்து நிதி சாரா தகவல் என்று சொல்லி 2 வகையில நாங்க தகவல்களை படிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க படிக்க போறது தர ரீதியான பண்புகள். இந்த தர ரீதியான பண்புகள் 2 வகையில காணப்படுகின்றது. ஒன்று அடிப்படை தர ரீதியான பண்புகள், அடிப்படை தர ரீதியான பண்புகள், அடிப்படை தர ரீதியான பண்புகள். இரண்டாவது மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள், மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள். அடிப்படை தர ரீதியான பண்புகள் எனும் போது ஃபண்டமெண்டல் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லலாம். மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள் எனும் போது என்ஹான்சிங் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இது 2 பிரதான பண்புகளாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அது அந்த வசனத்திலேயே சொல்லிருக்கு, அடிப்படை ஃபண்டமெண்டல். இந்த அடிப்படை தர ரீதியான என்பது முக்கியமானது. ஒரு தகவலுக்கு உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கப்படுகின்றது என்றால் அந்த தகவல் அடிப்படை தர ரீதியான பண்புகளை கொண்டிருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அது ஒவ்வொரு நபரினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். உதாரணமாக, உங்களுக்கு ஒரு தகவல் வீட்டுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த வீட்டுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை நீங்கள் பரிசோதிப்பீர்களா இல்லையா? செக் பண்ணுவீங்க. கிடைக்கப்பெற்ற தகவல் உண்மையா, வளமையானதானே, உண்மையா, இந்த தகவல் சரியானதா, அடுத்து இந்த தகவல் பொருத்தமுடையதா, நம்மளுக்கு பொருத்தமாயிருக்கா என்கிறத நீங்க செக் பண்ணுவீங்களா இல்லையா? அப்படி செக் பண்றதுதான் இது. அப்ப அது 2 இருக்கும் என்று சொன்னால் இது அடிப்படை தர ரீதியான பண்பு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்குள்ள 2 முக்கியமான பண்புகள் காணப்படும். அது 2ம் சரியாக இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாக காணப்படும். ஒன்று பொருத்தப்பாடுடையது, பொருத்தப்பாடுடையதாயிருக்கும். பொருத்தப்பாடுடையது அதாவது தொடர்புடையது என்று நாங்கள் சொல்லுவோம், அல்லது தொடர்புடையது. தொடர்புடையது என்றா ரிலவன்ஸ் அதிகம். ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் அந்த தகவல் தொடர்பு அதிகம், எங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில பொருத்தப்பாடுடைய அதிகம். அது நாங்க அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னு நான் பார்ப்போம். இப்ப உதாரணத்தோட அடுத்தது வந்து இந்த தகவல் வந்து உண்மை தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அதிகம். உண்மை பிரதிபலிப்பு உண்மையாக இருக்கிறது. பொய்யான தகவல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த தகவல் உண்மையானதாக, உண்மை பிரதிபலிப்பு. அதை நாங்க சொல்றா ஃபெய்த்ஃபுல் ரீப்ரசன்டேஷன், உண்மை பிரதிபலிப்பு. அல்லது நம்பகத்தன்மை நீங்க சொல்லலாம், அல்லது நம்பகத்தன்மையா இருக்கணும். தகவல் உண்மையா இருக்கணும், அல்லது நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி அதிகம். அப்ப ஒரு தகவல் உண்மையிலேயே அந்த தகவல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால் 2 அதாவது தன்மைகள் இருக்கணும். அடிப்படை தர ரீதியான பண்புகள் காணப்படும். அந்த அடிப்படை தர ரீதியான பண்புகள் ஆரம்பம், பேசிக். அது உண்மையா பொருத்தப்பாடுடையதாக இருக்கணும், தொடர்புடையதாக இருக்கணும், அல்லது உண்மை பிரதிபலிப்புடையதாக காணப்படும். இது 2ம் இருந்தால்தான் அந்த தகவல் எங்களுக்கு பிரயோசனமாயிருக்கும், பயன்பாடுடையதாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே படிச்சோம், தகவல் என்பதே அறிவை விருத்தி செய்யக்கூடியதும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடியமாக இருந்தால் தான் அது தகவல். அதே மாதிரி மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான, இது ஒவ்வொன்றையும் நான் என்ன விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு முந்தி பார்ப்போம் மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள். இந்த மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள் என்றால் சில மாணவர்களுக்கு அந்த வசனம் விளங்குறல. என்ஹான்சிங் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். என்ஹான்சிங் அதாவது விரிவுபடுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள், மேம்படுத்தப்பட்ட. இதை நாங்க சொல்ல போனால் இந்த அடிப்படை தர ரீதியான பண்புகளை மேலும் சிறப்பாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கு உதவும் பண்புகள் தான் இந்த மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்பு. மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள் என்றால் இந்த அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்கு மேலே சொல்லப்பட்ட அடிப்படை தர ரீதியான பண்புகளை இன்னும் குவாலிட்டியாக சொல்வதற்கு, இல்லாட்டி சிறப்பாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்கு உதவும் அல்லது துணை புரிகின்ற பண்புகள் தான் மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள். விளங்கி இருக்கும். அதாவது இந்த பண்புகளை இன்னமும் குவாலிட்டியாக எளிதாகவும் சிறப்பாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக மாற்றுவதற்குரிய பண்புகள் தான் இந்த தர ரீதியான பண்புகள். அதை பாருங்க, அதுல என்ன இருக்கிறது? மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். ஒப்பிடக்கூடியது அதாவது கம்பேரபிலிட்டி அதிகம், ஒப்பிடக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் விளங்கக்கூடியதாக, விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லது விளங்கிக் கொள்ளக்கூடியது அல்லது புரிந்து கொள்ளக்கூடியது அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி
விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. அடுத்தது டைம் லைன்ஸ் சொல்லுவோம். நேரம் தவறாமை, நேரம் தவறாமை அல்லது உரிய நேரத்தில், அது டைம் லைன்ஸ், டைம் லைன்ஸ் சொல்லுவோம். நேரம் தவறாமை, அது நேரம் தவறாமை உரிய நேரத்துல செயற்படுத்தக்கூடிய பண்பாங்க, உரிய நேரத்தில். அடுத்தது சரிபார்க்கக்கூடியது, சரிபார்க்கக்கூடிய தன்மை அல்லது சான்றுபடுத்தக்கூடியது, சான்றுபடுத்தக்கூடியது அல்லது உறுதிப்படுத்தக்கூடியது, வெரிஃபையபிலிட்டி, வெரிஃபையபிலிட்டி, வெரிஃபையபிலிட்டி. இவ்வாறான 4 பண்புகளும் இந்த மேலே சொல்லப்பட்ட அடிப்படை கருதியான பண்புகளை மேலும் சிறப்பாக விளங்கிக் கொள்வதற்கோ பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுவதனால் அது மேம்படுத்தப்பட்ட தரரீதியான பண்புகள் என்று சொல்லுங்க. அப்போ ஒரு நல்ல நிதி தகவல், ஒரு நல்ல நிதி தகவல், அதாவது பைனான்சியல் இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல வினைத்திறனான நிதி தகவல் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் யாவை என்று கேட்டால் அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். பொருத்தப்பாடுடையதாக இருக்கணும், உண்மை பிரதிபலிப்பாக இருக்கணும், ஒப்பிடக்கூடியதாக இருக்கணும், விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும், நேரம் தவறாமையா இருக்கணும், சரிபார்க்கக்கூடியதாக இருக்கணும். அது பண்புகள். அப்ப நல்ல தகவல் எங்களுக்கு முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரு முடிவெடுக்கக்கூடியது அதுவும் ஒரு நல்ல பண்பு. நல்ல தகவலுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இவைகளாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, பொருத்தப்பாடுடையதுன்னா என்ன? இப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். அதற்கு முந்தி பாருங்கள், இந்த அடிப்படை தரரீதியான பண்புகளை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. உங்களுக்கு பாடமாக்குற சக்தி இருந்தால் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது வாரன்னு சொன்னால் ஒரு MCQ வினாவாகத்தான் பெறும். ஒரு MCQ வினா 4 மார்க்ஸுக்குரியது. இந்த 4 பிரிச்சா 1 மார்க்ஸ். ஒரு ஏல பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒவ்வொரு மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட். சோ 1 மார்க்ஸ் தானே சொல்லி நீங்க கலந்து விடக்கூடாது. மிகவும் அவதானமாக படிக்க வேண்டும். இது OL அல்ல, மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, பொருத்தப்பாடுடையது அந்த அடிப்படை இதை பாடமாகிற தேவையில்லை. இந்த அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்கு கீழே இந்த அடிப்படை தர ரீதியான பண்புகளை நீங்கள் R/F என்று வைத்துக் கொள்ளலாம். ஆங்கில எழுத்துக்கள்ல R/F என்று வைத்துக் கொள்ளலாம். நான் சொல்வதை உங்களுக்கு டியூட் ஆல்ரெடி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த டியூட்டில் பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். R+F. R என்று சொன்னால் ரிலவென்ட், F என்றால் ஃபெய்த்ஃபுல் ரீப்ரசன்டேஷன், ஃபெய்த்ஃபுல் ரீப்ரசன்டேஷன், R/F. அல்லது RR என்று வைத்துக் கொள்ளலாம். RR என்று சொன்னால் ரிலவன்ஸ், இது ரிலையபிலிட்டி. R டபுள் R, ரிலவென்ட், ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை. ரைட், இது ஒன்று அடிப்படை. இரண்டாவது, மேம்படுத்தப்பட்ட தரரீதியான பண்புகளுக்கு நீங்கள் அந்த ஆங்கில முதல் எழுத்துக்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், நான் ஈஸியாக வைத்தது V கட் என்று சொல்லுவேன். V கட், V என்றா வெரிஃபையபிலிட்டி, அதாவது உறுதிப்படுத்தக்கூடியது, சான்றுபடுத்தக்கூடியது, சரிபார்க்கக்கூடியது. C கம்பேரபிலிட்டி, ஒப்பிடக்கூடியது. U அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, விளங்கிக் கொள்ளக்கூடியது. T டைம் லைன்ஸ். ஆகவே V கட் என்று சொல்லலாம். அல்லது இவ்வாறு யூஸ் பண்ணலாம், கட் பிளஸ் V, கட் பிளஸ் V. உங்களுக்கு எது ஈஸியோ அதனை பயன்படுத்தி நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொன்றாக இவ்வாறு பாடமாக்கி இருந்தால் உங்களுக்கு அது எப்படியோ மறந்துவிடும். சோ இவ்வாறு ஞாபகத்தில் வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். இதனை பக்கத்தில் கியூட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொருத்தப்பாடுகள் ரிலவென்ட் அல்லது தொடர்புடையது. தொடர்புடையது என்னன்னு சொன்னால், ஒரு தகவல் பயனாளர்களின் முடிவை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்றால் அது தொடர்புடையது. ஒரு தகவல் பயனாளர்கள் யூசர், நான் ஒரு தகவலை இப்ப உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு உங்களுடைய முடிவை மாற்றக்கூடியதாக இருக்குமா இருந்தால் அது தொடர்புடையது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கணக்கீட்டு பாடம் கட்டாயம், நீங்க வர்த்தகத்துறையை தேர்வு செய்த நீங்கள் கட்டாயம் கணக்கீட்டு பாடத்தினை கற்க வேண்டும். இந்த தகவல் நான் சொல்றேன். அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கா இல்லையா? உங்களோட தீர்மானத்தை மாற்றக்கூடியதாக இருக்கா இல்லையா? மாற்றக்கூடியதாக இருக்கு. ஏன் நான் சொல்ல, நீங்க அக்கௌண்டிங் எடுக்கிறல் இருந்தால் நான் சொல்ல எடுக்கணும்னு சொல்லி, அப்ப நீங்க இதை நம்பி என்ன செய்றீங்க? இதை தொடர்புடையது, வர்த்தகத்துறையை கற்கிற நீங்க எடுக்கணும்னு சொல்ல. அப்ப இது தொடர்புடையதாக இருப்பதனால் உங்களுக்கு வர்த்தகத்துறையை கற்க வேண்டும், வர்த்தக பிரிவை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும், காமர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டும்டா. அப்ப இது இந்த தகவல் தொடர்புடையது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப உங்களோட தீர்மானத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது, உங்களோட முடிவுல மாற்றத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அது ரிலவன்ஸ், தொடர்புடையது அல்லது பொருத்தப்பாடுடையது நாங்க சொல்லுவோம். அப்ப தகவல் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி இப்ப நான் சொல்ல ஒரு நிறுவனத்துக்கு வருவோம். கணக்கீட்டுல உதாரணமாக
2024 இலாபம் 5 லட்சம் ரூபாய். ஒரு நிறுவனத்தில் 2024 இலாபம் 5 லட்சம் ரூபாய். இது ஒரு தகவல். இது தொடர்புடையதாக ஆம் தொடர்புடையது. ஏன் உங்க தீர்மானத்தை மாற்றக்கூடியது, அதாவது முடிவெடுக்கக்கூடியது. இதை வைத்துக் கொண்டு நீங்க 2025 எவ்வளவு உழைக்கலாம் அல்லது 2026 எவ்வளவு உழைக்கலாம் என்ற தீர்மானத்துக்கு வருவீங்க, ஒரு முடிவெடுக்க வருவீங்க. இது தொடர்புடையது. அதே மாதிரி இப்ப இன்னொன்று நான் சொல்ல போறேன். இப்ப புதிய இயந்திரம் ஒன்று வாங்க போறீங்க, நிறுவனத்துல புதிய இயந்திரம் ஒன்று வாங்க போறீங்க. அப்ப இயந்திரம் வாங்கணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொருத்தப்பாடுடையதுக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க தெளிவு பெறுவது. இயந்திரம் வாங்குறீங்கடா என்னென்ன பாப்பீங்க? டிலே, அந்த இயந்திரத்துல டிலே, அந்த இயந்திரத்துல பயன்படக்கூடிய காலம் எத்தனை வருடத்துக்கு அந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அதாவது லைஃப் டைம் சொல்லுவோம், பிரைஸ் லைஃப் டைம், யூஸ்ஃபுல் லைஃப் டைம். அதே மாதிரி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எவ்வளவு உற்பத்தி செய்யலாம், எந்த அளவு பொருட்களை உற்பத்தி செய்யலாம் என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யும்? உங்களுக்கு இதெல்லாம் தொடர்புடையது. இந்த இயந்திரத்தை கொள்வன செய்வது தொடர்புடைய தகவல், தொடர்புடையவர். இந்த விலை தொடர்புடையது. ரைட். அப்ப இதுதான் தொடர்புடையது. அந்த தகவல்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய, இந்த இயந்திரத்தை வாங்குறா இல்லையா, முடிவெடுக்க போறோம், எங்களோட தீர்மானத்துக்கு போகக்கூடியது. அப்ப பயனாளர்கள தீர்மானத்துல தாக்கம் செலுத்தும் சொன்னா அது தொடர்புடையது. அப்ப உங்களுக்கு இலகுவாக நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். தொடர்புடையது, பொருத்தப்பாடுடைய தன்மை என்றால் என்ன. இப்ப தொடர்பில்லாத தகவல் என்னன்னு சார் சொல்லுது என்று சொல்லி நீங்க ஒரு சிலர் நினைக்கிறீங்க. எனக்கு விளங்குது. தொடர்புடையது என்னன்னு சொல்லுவீங்க. அப்ப தொடர்பு இல்லாத தகவல் என்னன்னு சொன்னா தானே உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி சிலர் நினைக்கிறீங்க. அப்ப பாருங்க கூட எண்ணங்களை பூர்த்தி செய்யுது. அப்ப தொடர்பு இல்லாத தகவல் என்ன என்றால், அதாவது முடிவெடுக்க இயலாத தகவல், முடிவெடுக்க தேவையில்லாத அந்த தகவல்களுக்கு பயன் இல்லாத தகவல் தொடர்பு இல்லாதது. திடீரென்று ரோட்டால போறீங்க, என்ன ரோட்டால நீங்க போகல, என்ன எங்கேயோ இருந்து யாரோ ஒரு விழுந்தது உங்களுக்கு சொல்ல தொடர்பு இருக்கா? யாரோ ஒருவர் எங்கேயோ விழுந்தன்னு சொல்லாங்க, இல்லாட்டி யாரோ ஒருவர் சூசைட் செஞ்சு சொல்லாங்க, உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இல்ல. அது தேவையில்லாதவன், தொடர்பு இல்லை, தொடர்பு பொருத்தப்பாடு இல்லை. நாங்க கணக்கீட்டுல வர சொன்னா இப்ப நாங்க சொன்ன இயந்திரத்துக்கு பிழை இதெல்லாம் இருக்க சொல்லி, அப்ப தொடர்பு உடையது அது தொடர்பு இல்லாத. உதாரணம் நான் சொல்றேன். இதே இயந்திரத்துக்கு 5 வருடங்களுக்கு முன் காணப்பட்ட விலை ரூபா 3 மில்லியன். இது தற்போதைய விலை, பிரசன்ட் பிரைஸ், நடைமுறை கரண்ட் பிரைஸ், பிரசன்ட்ல இருக்கிற பிரைஸ் எவ்வளவு அதிகம்? 10 மில்லியன் வருமே. இப்ப நீங்க அந்த இயந்திரத்தை வாங்கணும்னா 10 மில்லியன், அது எங்களுக்கு தொடர்புடையது. இப்ப அதே நிறுவனத்தில் இருக்கிற முகாமையாளர் சொல்றார் இயந்திரத்துக்கு 5 வருடங்களுக்கு முன் இந்த இயந்திரத்தை நாங்க வாங்கினோம் 3 மில்லியன் சொல்றாரு. நம்மளும் சொல்ல தானே வீட்டுல 3 வருடத்துக்கு முந்தி இந்த சேர் வாங்கினோம் 500 ரூபாய், இப்ப சேர் உண்டு 3000 ரூபாய். அதேதான். அப்ப என்ன இது பிரயோசனமா? இதை பத்தி கழிச்சு எந்த வித பிரயோசனமும் இல்லை. இது நடைமுறைக்கு பொருத்தப்பட்டது, தொடர்பு இல்லாது. அப்ப தொடர்புடையது, தொடர்பு இல்லாது, இது தொடர்பு இல்லாது. அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் திங்க் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ்ல இப்படி லாபம், விற்பனை, செலவு, வருமானம் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் நாங்க பார்ப்போம். இப்ப நான் நடைமுறை உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தாரு. அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு மொபைல் போன் வாங்க போறீங்க, மொபைல் போன் ஒன்று வாங்க போறீங்க. இது எல்லாருக்கும் பிரயோசனமாகி மொபைல் போன் என்னத்தை பார்ப்பீங்க? மொபைல் போன் ஒன்று வாங்க போனா உடனே என்ன செய்வீங்க? அதோட பிரைஸை பார்ப்பீங்க. அதுல பேட்டரி லைஃப் தான் அடுத்தா பார்ப்பீங்க. இது எவ்வளவு சார்ஜ் நிற்கும், அதோட பேட்டரி லைஃப் எவ்வளவு காலத்துக்கு பாருங்க, இல்லாட்டி சார்ஜ் எப்படி நிற்கும் என்ன. அதே மாதிரி அதோட மெமோரி ரைட், இன்னும் பார்ப்பீங்க. அதெல்லாம் தொடர்புடையது. தொடர்பு இல்லாதது அதே மாதிரி சொல்லலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய இந்த மொபைல் போன் விலை குறையத்தானே, அது பிரயோசனம் இல்லை எங்களுக்கு. ரைட், அது பிரயோசனம் இல்லை. ஆகவே இவ்வாறான தன்மைதான் தொடர்புடையது. அவை உதாரணங்கள் தேவை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் விளக்கமாக தரவில்லை. ரைட், சிம்பிள் உதாரணம். இவ்வாறு நீங்கள் நிறைய உதாரணங்களை கற்பனை பண்ணி கொள்ள முடியும். அடுத்ததாக பார்ப்போம் உண்மைத்தன்மை, உண்மை பிரதிநிதித்துவம். இதை நாங்க ஃபெய்த்ஃபுல் சொல்லுவோம், அல்லது ட்ரூத்ஃபுல் சொல்லுவாங்க. ரைட், உண்மை அல்லது நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி சொல்லுவாங்க. அப்ப உண்மை பிரதிநிதித்துவம் சொன்னால் உண்மையை சொல்லணும், அவ்வளவுதான். கணக்கு இல்லை. இருப்பதாக சொல்லணும். அதுல கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தவறாக சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் அது கருத்து. இப்ப எந்த கிளாஸுக்கு வரணும் பண்றத நான் நிறைய பொய் சொல்லி உங்களை எடுப்பிக்கலாம். என்ன, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு பொய் சொல்லும் என்ன, எனக்கு படிப்புக்கு இயலுமா இல்லையா நீங்க அறியணும். நான் பொய் சொல்ல தேவையில்லை, என்னால இயலும், எந்த கெப்பாசிட்டி வேறு. அப்ப உண்மை பிரதிநிதித்துவம்ங்கிறது உண்மையா சொல்லணும். அக்கௌண்ட்ஸ்ல இப்ப சொல்ல போனால்
2024ஆம் ஆண்டின் விற்பனை பெறுமதி 1 மில்லியன் ரூபாய். இது உண்மை. அப்ப உண்மையா அதுக்குரிய எவிடன்ஸ் இருக்கணும். உண்மையா அதுக்குரிய எவிடன்ஸ் இருக்கணும். சான்றுறுதிப்படுத்தக்கூடிய அதைத்தான் நாங்க சொன்னோம். இது ரெண்டுக்கும் எவிடன்ஸ் இருக்கும் என்று சொன்னா அதுதான் மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகள். அப்ப இத உண்மையான பெறுமதியை நாங்க எவிடன்ஸ் சான்றுறுதிப்படுத்தக்கூடிய இருக்கணும். அப்ப இது உண்மைத்தன்மையாக இருக்கணும். செக் பண்ண போல உண்மையாக 8 மில்லியன் நான் விற்பனை நடந்தீங்கடா அது பொய். சோ உண்மையாக காட்டணும். இதே மாதிரி நிறுவனத்தில செலவு, அதே மாதிரி நிறுவனத்தில இலாபம், இவ்வாறு உண்மையை தான் சொல்லணும், இருப்பதை சொல்லணும். பொய் சொல்லாததால எந்தவித பிரயோசனம் இல்லை. அப்ப அந்த தகவல் பொய்யாக மாறிடும். அனைத்தும் பொய்யாக மாறிடும். அவைதான் உண்மை பிரதிநிதித்துவம், நம்பகத்தன்மையாக. அடுத்தது மேம்படுத்தப்பட்ட தர ரீதியான பண்புகளை பார்த்தோம். கம்பேரபிலிட்டி, ஒப்பிடக்கூடிய தன்மையை பார்த்தோம். இந்த ஒப்பிடக்கூடிய தன்மை என்பது ஒரு நிறுவனத்துல பாருங்க, ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துடன் ஒப்பிடக்கூடிய. அதாவது ஒரு நிறுவனத்துல கணக்கறிக்கைகள் இறுதியாக தயாரிப்பும் கணக்கறிக்கைகள் சொல்லி உங்களுக்கு போக விளங்கும். நிதி அறிக்கைகள் சொல்லுவோம். இந்த நிதி அறிக்கைகள் கணக்கறிக்கைகள் இன்னும் ஒரு நிறுவனத்துல கணக்கறிக்கைகளுடன் ஒப்பிடக்கூடிய. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெப்சி கம்பெனி அதை எதோட ஒப்பிடலாம்? கோகா கோலா கம்பெனியோட ஒப்பிடலாம். அதே மாதிரி ஹீரோ மோட்டார் பைக் இந்தியன், அதை எதோட ஒப்பிடலாம்? ஹோண்டா அல்லது யமஹா, ஏதோ ஒன்று. இவ்வாறு 2 கம்பெனிகளை ஒப்பிடக்கூடிய. அதே மாதிரி அப்ப கணக்கறிக்கைகளை ஒப்பிடக்கூடிய. அதே மாதிரி அதில் உள்ள தகவல்களை ஒவ்வொன்றாக ஒப்பிடக்கூடிய. இப்ப பாருங்க, பெப்சியோட விற்பனை 5 மில்லியன், கொக்கா கோலா விற்பனை 6 மில்லியன். ரெண்டையும் ஒப்பிடக்கூடிய. எந்த கம்பெனி சிறப்பாக இயங்குது? அதே மாதிரி எங்களுடைய ஒரு நிறுவனத்துக்குள்ள ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். எப்படி? பெப்சி கம்பெனிக்குள்ளேயே ஒப்பிடக்கூடிய இருக்கும். எப்படின்னா 2024ஆம் ஆண்டு இலாபம், உதாரணம் நான் சொல்றேன், இலாபம் 4 மில்லியன் ரூபாய். 2024ஆம் ஆண்டுக்குரிய இலாபம் 4 மில்லியன் ரூபாய். இதை ஒப்பிடணும். இப்ப 2025ஆம் ஆண்டுக்குரிய இலாபம் 4.5 மில்லியன். அப்ப ஒப்பிடக்கூடிய இருக்கணும். என்ன நடந்திருக்கு? இந்த ஒப்பிடக்கூடியது என்கிறது எங்களுக்கு விருத்தி செய்யுது, வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு அல்ல டெவலப் பண்றதுக்கு உதவியாது, எதிர்காலத்தை பத்தி தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவியாது. அவன் இந்த பொருத்தப்பாடுதான் இது மேம்படுத்துது, இன்னும் மேம்படுத்து சொல்லுது. எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. கிளியர்? அடுத்தது விளங்கிக் கொள்ளக்கூடியது, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. விளங்கிக் கொள்ளக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது. இதுதான் எங்களோட ஒத்துழைப்பு இல்லாது, யாரும் புரிந்து கொள்வதில்லை. கடும் கஷ்டமான ஒரு விஷயம். கோபப்பட நான் உண்மையை சொன்னேன். விளங்கிக் கொள்ளக்கூடியது அல்லது புரிந்து கொள்ளக்கூடியது. அப்ப என்ன? ஒரு தகவல் கிடைக்க பெற்றால் அந்த தகவல்ல சரியாக புரிந்து கொள்ளும். என்ன ப்ராப்பரா சரியாக புரிந்து கொள்ளக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது. தகவல் பல உள்ளடக்கங்களை உள்ளடக்கியா இருக்கும். அதை என்ன நோக்கத்துக்காக இந்த தகவல் கிடைக்கப்படுகின்றது என்பதை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கணும் அந்த தகவலை. அதுதான் மேம்படுத்தக்கூடிய தர ரீதியான பண்புகள்ல அடுத்தது. ஒப்பிடக்கூடிய இருக்கணும், விளங்கிக் கொள்ளக்கூடிய, எங்களுக்கு அந்த தகவல் புரிந்து கொள்ளக்கூடிய. உதாரணமாக நான் சொல்ல போனால், ஒரு நிறுவனம் கிரயத்தின் மீது அதாவது கொள் விலையின் மீது, வாங்கிய விலையின் மீது 20% இலாபம் உழைத்துள்ளது, இலாபம் வைத்து விற்பனை செய்கின்றது. இது விளங்குமா இல்லையா? சாதாரணமாக விளங்கும். அடுத்த சொல்ல, 2024ஆம் ஆண்டின் இலாபம் 20% அதிகரித்துள்ளது. அதாவது 2023ஆம் ஆண்டு இலாபத்தினுடன் ஒப்பிடுகின்ற போது 20% அதிகரித்துள்ளது. இது விளங்கிக் கொள்ளக்கூடியது. விளங்காமலுக்கு சொல்லண்டா, இதை சுத்தி வளர்ச்சி இப்படி மூக்கத்தோடு சொல்லுவோம் நம்ம பாசையில. அப்படி சொன்னா விளங்க மாட்டாரு. அப்ப எப்படி சொல்ல? 2023ஆம் ஆண்டின் இலாபம் 1 மில்லியன், 2024ஆம் ஆண்டின் இலாபம் 4 மில்லியன், இது ரெண்டையும் சேர்த்தால் 5 மில்லியன், இதற்குள் வந்த இலாபம் 20% என்றா யாருக்காச்சும் விளங்குமா? சில பேர் அப்படித்தான் கதை சொல்லுவாங்க. என்ன நம்மளை தலை சுத்த வச்சு கதை சொல்லுவாங்க. சோ அது விளங்காது.
ஆகவே இது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஐக்கியம், கணக்கிட்ட தகவல் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஐக்கியம் ஒவ்வொரு நபருக்கும். அந்த எங்களோட நிதி அறிக்கைகளை பார்த்தா ஒவ்வொரு தகவலையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஐக்கியம். அப்படித்தான் நாங்க நிதி அறிக்கைகள் தயாரிக்கணும். அதுக்குத்தான் நாங்க கணக்கிட படிக்கிறோம். விளங்கிக் கொள்ள இயலாட்டி அது ஏற்றுக்கொள்ள இயலாது நம்மளால. ரைட். அடுத்த பண்பு டைம்லைன், நேரம் தவறாமை. டைம்லைன் சொல்லுவோம். உரிய நேரத்துல ஒரு அறிக்கை, நிதி அறிக்கைகள் உரிய நேரத்துல சமர்ப்பிக்கப்படும். நிதி அறிக்கைகள் உரிய நேரத்துல சமர்ப்பிக்கப்படும். நேரம் பிந்த பிந்த தீர்மானம் எல்லாம் பிழையாக மாறும். அதாவது தீர்மானம் எடுக்கிறார். இப்ப 2025 ஆண்டுக்குரிய கணக்கீடுகள் எல்லாம், அதாவது நிதி அறிக்கைகள் எல்லாம் 2026 ஜனவரி 31 முடிக்கணும். முடிச்சு நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிச்சாதான் அது தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளலாம். இப்ப 2025 ஆண்டு நிதி அறிக்கைகளை 2027 ஆண்டு நீங்க சமர்ப்பிப்பீங்கன்னு சொன்னால் அங்க நிதி தீர்மானம் எடுப்பதற்கு அது பிரயோசனமற்ற மாறிவிடும். ஆகவே நேரம் தவறாமை கேட்கப்படுகின்ற அவ்வளவோ நிதி அறிக்கைகள் உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதே மாதிரி உறுதிப்படுத்தக்கூடிய ஐயம், உறுதிப்படுத்தக்கூடியது என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயத்தை சார்ந்து உறுதிப்படுத்த சரிபார்க்கக்கூடியதாகும். ஒவ்வொரு நபரும் சரிபார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப சரிபார்க்கக்கூடியது சொன்னால் உதாரணத்துக்கு நிறுவனத்தில் காணப்படுகின்ற இருப்புக்கள் என்றால் பொருட்களின் பெறுமதி 1 மில்லியன் சொல்ல. அப்ப நாங்க போய் சரி பார்க்கக்கூடிய 1 மில்லியன் பொருள் அங்க இருக்குதா என்று பார்க்கணும். அப்படி பார்த்து சரி பார்க்கக்கூடியதா இருக்கும் என்று சொன்னால் ரெண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் காட்டணும். அப்படி இருக்குமாட்டா அது சரியான தகவல், சரியா இருக்க மாட்டா. இதுதான் தர ரீதியான பண்புகள். சோ நோட்ஸ்ங்கிறதால உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். இது தொடர்பாக உதாரணங்கள் நிறைய நாங்க சொல்லலாம். ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு போறேன் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு தெரியும், ஓயல் வேற படிச்சிருப்பீங்க. ரிப்போர்ட் புக் கொண்டு தருவாங்க. எக்ஸாம் முதலாம் தவணைக்கு இன்னென்ன பாடத்துக்கு இத்தனை மார்க்ஸ், 2ஆம் தவணைக்கு இத்தனை மார்க்ஸ், 3ஆம் தவணைக்கு இத்தனை மார்க்ஸ் சொல்லி ரிப்போர்ட் புக் தருவாங்க. இதுக்குதானே அந்த ரிப்போர்ட் புக்ல உங்களோட பாடத்துக்குரிய மார்க்ஸ், உதாரணம் மெத்ஸ் பாட மார்க்ஸ் இருக்குமே, கணித பாடத்துக்குரிய மார்க்ஸ் புள்ளிகள் வந்து நீங்கள் போன வருஷம் 2024 எடுத்திருப்பீங்க. இறுதி தவணையில 60. அதே மாதிரி 2025 முதலாம் தவணை, அடுத்த ஆண்டு முதலாம் தவணையில நீங்க எடுக்கிறீங்க 70 மார்க்ஸ் என்றால் அது பொருத்தப்பாடுடையதா இருக்கு. 70 என்றால் அங்கே பொருத்தம் தொடர்பு கொண்டு இருக்குது, கொஞ்சம் முன்னறிகிறார். அதே மாதிரி உண்மை பிரயத்துவம், அது உண்மையாக இருக்கு. அந்த 70 மார்க்ஸை நீங்க 90 மாத்தி விட்டீங்கன்னு சொன்னார், 70 போட்டு அனுபவம் இருக்கிறார், 70 போட்டு 90 மாத்தி விட்டீங்கடா, அங்க உண்மை இல்லை. இதை நீங்க விளங்க நடைமுறை உதாரணம். உண்மைத்தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ உங்களோட தகவல் பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி ஒப்பிடக்கூடிய உங்களோட மார்க்ஸ் ஒப்பிடக்கூடிய எப்படி ஒப்பிடலாம்? கடந்த வருட மார்க்ஸ்களோட ஒப்பிடக்கூடிய இல்லாட்டி ஏனைய மாணவர்களோட ஒப்பிடக்கூடிய உங்களோட சக நண்பர்கள் மாணவர்களுடைய அவர்களுடைய மார்க்ஸோட ஒப்பிடக்கூடிய பக்கத்து வீட்டுல உங்களோட கூட்டாளி என்ன 90 எடுத்துக்கலாம், உங்களுக்கு 70 ஒப்பிடலாமே இல்லையா? ஒப்பிடக்கூடிய. அதே மாதிரி விளங்கிக் கொள்ளக்கூடிய இவரை விளங்கிக் கொள்ளக்கூடிய இவர் 70 எடுத்தா இவரை ஸ்டாண்டர்ட் இவ்வளவு, இவர் 70 எடுத்தாருன்னா அவரை விளங்கிக் கொள்ளலாம். 70 வரைக்கும் தான் இவருக்கு ஓகே, இவர் 70ங்கிறது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள். அதே மாதிரி நேரம் தவறாமை, ரிப்போர்ட் புக் வந்து உரிய நேரத்துல வழங்கப்படும். அப்பதான் மாணவர்கள் அறிக்கைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம், மதிப்பீடு செய்யலாம். அது நேரம் தவறாமை. அதே மாதிரி உறுதிப்படுத்தக்கூடிய இந்த 70 என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய, எப்படி உறுதிப்படுத்துற? அந்த ஆசிரியர் உறுதிப்படுத்தணும், அவர்கிட்ட பேப்பர் இருக்கணும். என்ன பேப்பரையும் கொடுத்து ரிப்போர்ட்டையும் கொடுப்பாரு. அப்ப பேப்பரையும் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மெட்ஸ் பாட பேப்பரையும் ரிப்போர்ட்டையும் பார்த்தா ஓகே, அப்ப உறுதிப்படுத்தக்கூடிய. இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இறுதியாக நான் சொல்ல போறது பாருங்க, பொருத்தப்பாடுடையதும் உண்மை பிரதித்துவம் தான் ஆக அடிப்படை தர ரீதியான பண்புகள். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னாங்க, தகவல் வந்து பிரயோசனமற்றது. அதுலயும் உண்மை பிரதித்துவம் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் வேலை இல்லை. அதே மாதிரி பொருத்தப்பாடுடையது தொடர்பில்லாத தகவலை நீங்க சொல்லியும் வேலை இல்லை. அப்ப தகவல் வந்து உண்மைத்தன்மையானதாக காணப்பட வேண்டும். அது தொடர்பில்லாத தகவலை நீங்க எப்படி உண்மையா சொன்னாலும் வேலை இல்லை. ஆகவே இந்த தகவல் மாத்திரம் இருந்து இவைகள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மேம்படுத்தக்கூடிய தகவல் மட்டும் அன்னைக்கு அடிப்படை தகவல் இல்லை, தர ரீதியான பண்பு இல்லைன்னு சொன்னாங்க, பிரயோசனம் இல்லை. ஆகவே கணக்கீட்டு தகவல், நிதி தகவல்ல தர ரீதியான பண்புகள் இவைகள் தான். ஆகவே நன்றாக டூட்டை படித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல எக்ஸாம்பிள்களை எழுதி வைத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்ததாக நாங்க கணக்கீட்டின் நோக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கணக்கீட்டின் அவசியம், அதாவது கணக்கீடு செய்வதனால் என்ன நன்மை, கணக்கீடு ஏன் அவசியம், அல்லது கணக்கீட்டின் நோக்கங்கள் என்ன, கணக்கீட்டின் குறிக்கோள்கள். அதுல பிரதான நோக்கம், மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் உங்களோட A லெவல் ஃபைனல் எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் முதலாவது கேள்வி இதுதான். கணக்கீட்டின் பிரதான நோக்கம் அல்லது கணக்கீட்டின் அவசியம் அல்லது கணக்கீட்டின் குறிக்கோள் என்ன? இதுதான் முதலாவது. இது MCQ தான். அங்க 5 விடை தரப்படும், நீங்க கொண்டு கோடாடிகள். அப்ப பிரதான நோக்கம் என்னடா, நிறுவனங்கள் அதாவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குது.
இதுதான் பிரதான நோக்கம். அதாவது கணக்கீடுக்கு நாங்க என்ன வரைவிலக்கணம் சொன்னோமே அதுதான் பிரதான நோக்கம், மறந்து விடக்கூடாது. அதாவது நிறுவனங்கள் அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பொருளாதார, அதாவது தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கும் செயற்பாடுதான் கணக்கு பிரதான நோக்கம். அடுத்து பாருங்க, பொதுவான நோக்கங்கள், ஜெனரல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அல்லது காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லலாம். பொதுவான ஏனைய நோக்கங்கள் அல்லது ஏனைய நோக்கங்கள் என்று சொல்லலாம். பாருங்க, ஒழுங்குமுறையான பதிவுகளை மேற்கொள்வதற்கு கணக்கீடு அவசியம். அப்ப ஒழுங்குமுறையான சொன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், அதாவது ப்ராப்பர் ரெக்கார்டிங் ஒன்று இருக்கணும், சரியான ரெக்கார்டிங் பதிவு ஒன்று இருக்கணும். ப்ராப்பர் ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஒழுங்குமுறையான பதிவுகளை மேற்கொள்ளும். அடுத்து பாருங்கள், செயற்பாட்டின் பெறுபேற்றினை மதிப்பிடுவது, அதாவது இவாலுவேட் த ரிசல்ட்ஸ், ஆப்பரேட்டிங் ரிசல்ட்ஸ், அதாவது ஆப்பரேட் பண்ற ரிசல்ட்ஸ் அறியக்கூடிய செயற்பாட்டு பெறுபவர்களை மதிப்பிடக்கூடிய. இந்த செயற்பாட்டு பெறுபவர்கள் ஒரு நிறுவனத்துல இலாபம் அல்லது நட்டம், ஒரு நிறுவனத்துல நிதியாண்டு முடிவுல இலாபம் அல்லது நட்டத்தை அறியக்கூடிய இருக்க வேண்டும், அது சரியானதா இருக்கணும். அப்படி இருந்தா கணக்குன்ற முக்கியமா தான் இலாபம் அல்லது நட்டத்தை அறிந்தா தான் எங்களுக்கு மேற்கொண்டு செயற்படலாம், நிறுவனம் செயற்படுவதா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுக்கலாம். அடுத்தது வணிகத்தின் நிதி நிலைமையினை மதிப்பிடுவது, அதாவது இவாலுவேட் த ஃபைனான்சியல் பொசிஷன், நிதி நிலைமை. நிதி நிலைமை என்பது சொத்துக்கள், பொறுப்புகள், நிறுவனத்தில் காணப்படுகின்ற சொத்துக்களின் பெறுமதி எவ்வளவோ, பொறுப்புகளின் பெறுமதி எவ்வளவோ என்ற தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு கணக்கீடு அவசியம். சில சொத்துக்கள் பதிவிடாட்டி களவெடுத்துக்கு போயிடுவாங்க, எல்லாம் கணக்கில் இருக்கணும். எங்களோட வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்கிறது கணக்கில் இருக்கணும், இல்லைன்னு சொன்னா முடிச்சு பாரபோர் எல்லாரும் சுருட்டிக்கு போயிடுவாங்க. கவனம், கணக்கு இருக்கிறார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வணிகத்தின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்ன, ப்ரொடெக்ட் தி அசெட்ஸ். அப்ப எங்களை சொத்துக்களை பாதுகாப்பு இல்ல ரிசோர்ஸ் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு கணக்கீடு ஒன்று இருந்தா தான் எவ்வளவு இப்போ ஒரு வீட்டுல மோட்டார் வாகனம், லோரி, கார் இதெல்லாம் எழுதி வைத்தால் அங்க யாரும் சுருட்டிக்கு போயிடலாம், கணக்கில் இருக்கலாம், எழுத்துல இருக்கு, அது பாதுகாப்பு கணக்கீடு அவசியம். அடுத்தது வணிகத்தின் திரவத்தன்மையை மதிப்பிடுவதற்கு. வணிகத்தின் திரவத்தன்மை எனும் போது உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி, அதாவது நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி நிலம். ரைட், அதாவது ஒவ்வொரு நாளும் நிறுவனம் இயங்கணும் மாட்டா, நிறுவனத்துல காசு இருக்கணும். சும்மா கடையை திறந்து போட்டு இயங்க இயலாது. ஏன் காலையில எழுப்பினோடனே வியாபாரம் நடக்குதோ இல்லையோ டீ குடிக்கணும், வியாபாரம் நடக்குதோ இல்லையோ காலை சாப்பாடு சாப்பிடணும், என்ன வியாபாரம் நடக்குது இல்லையோ கடன்காரன் காசை கேட்டு வந்தா கொடுக்கணும் அவன கடனை. அப்ப காசு இருக்கிற நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய திரவத்தன்மை இருக்கு, அதான் திரவத்தன்மை. அப்ப அதை பார்க்கிற செல்லும் கணக்கீடுகளுக்கு அவசியம். அதே மாதிரி முகாமை தீர்மானங்களை மேற்கொள்ள தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வது இல்லாட்டி வழங்குவதற்கு கணக்கீடு ஒன்று இருக்கணும். அதாவது முகாமையாளர்கள் சில தீர்மானங்களை மேற்கொள்வாங்க, அதெல்லாம் பின்னர் நாங்க படிப்போம். அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை கணக்கீடு இருந்தா தான் வழங்கலாம். கணக்கீடு ஒன்று இல்லாட்டி எப்படி வழங்குறீங்க? இந்த கடந்த மாத விற்பனை டீட்டெயில தாங்கன்னு கேட்டால், கடந்த மாத விற்பனை தொடர்பான டீட்டெயில தாங்கன்னு கேட்டா கணக்கீடு ஒன்று இருந்தா தான் நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா எப்படி கொடுக்குறேன்? அப்ப கணக்கீடு என்ன அங்க பதிஞ்சு வச்சிருக்கேன், அப்ப இருந்தா தான் கொடுக்கலாம். பானையில் இருந்தா தான் அப்பையில கொடுக்கலாம். அதுதான் முகாமை தீர்மானம் தேவையான வழங்கல். சட்ட தேவையை பூர்த்தி செய்து, என்ன சட்ட தேவை, லீகல் ரிக்வயர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் சட்ட தேவைங்கிறது கவர்மெண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட் நாங்க சொல்லுவோம். அது சட்ட தேவைன்னு சொன்னா சட்டம் கணக்குகளை தயாரிக்க சொன்னா நாங்க தயாரிச்சு தானா, சட்டத்துல கணக்குகளை தயாரிக்க சொல்லி இருந்தால் நாங்க தயாரித்தான். உதாரணத்துக்கு கம்பெனிகள் கட்டாயம் அனிவாரியம் கணக்குகள் செய்யும், மஸ்ட், கம்பெனிகள் கட்டாயம் கணக்கு. அதே மாதிரி மோசடிகளையும் வீண்பிரியங்களையும் கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் பண்ணுவது, என்ன ஃப்ராட் இருக்க வேஸ்டேஜ்களை கட்டுப்படுத்துவது கணக்கு இடிக்கணும். கணக்கு இருந்தா தான் எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு உழைத்திருக்கோம் கண்டுபிடிக்கலாம். அவை அந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும். கணக்கீடு ஒன்று இல்லாட்டி உங்களை மோசடி செஞ்சுட்டு போயிடுவாங்க, ஏமாத்தி விட்டு போயிடுவாங்க. அவை கணக்கீடு ஒன்று இருந்தா இதெல்லாம் நடக்காமலுக்கு பார்த்துக்கணும். இதான் கணக்கு நோக்கங்கள். இதுல ஒரு 3 பாடமாக்கி வச்சுக்கோங்க. முதலாவது வெரி இம்பார்ட்டன்ட், பிரதான நோக்கம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நாங்க பார்க்க போறது கணக்கீட்டு தகவல்களில் அக்கறை கொள்ளும் கட்சியினர். அக்கறை கொள்ளும் என்றா அதாவது ஆர்வம் உள்ளவர்கள், கணக்கீட்டுல ஆர்வம் உள்ளவர்கள், கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும். உதாரணம், என்னில அக்கறை செலுத்துபவர்கள். என்னில் அக்கறை செலுத்துவர் யாராയിരിക്കും? மாணவர்களாகிய நீங்கள் இருப்பீங்க. என்ன கட்டாயம் நான் நலமா இருந்தா தான் உங்களுக்கும் படிப்பீங்களாம், ஆவே அக்கறை செலுத்துவீங்க. என் மனைவி, அவரும் என்ன நலனை விரும்புவார். என் பிள்ளைகள், என்ன என்னோட வேலை செய்யற சக உத்தியோகத்தர்கள், எனது நண்பர்கள், எனது அம்மா, எனது சகோதரிகள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போல மாமா, மாமி, சித்தப்பா, பெரியப்பா, என்ன அப்படி அக்கறை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துல கணக்கீட்டிலேயும் அக்கறை செலுத்துகிறார்கள் இருப்பாங்க. ரைட், அவங்கள தான் சொல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். பாருங்க, ரைட், நிறுவனங்கள் மீது அல்லது நிறுவனங்களின் கணக்கீட்டு தகவல் மீது பல்வேறுபட்ட தரப்பினர்கள் நிறுவனங்கள் அக்கறை காட்டி வருகிறது. இப்ப எங்களுக்கு அக்கறை காட்டுறாண்டா, இப்ப என்னில ஒரு ஆள் அக்கறை காட்டுறாண்டா ஏன்? இப்ப மாணவர்களாகிய நீங்கள் என்னில் அக்கறை செலுத்துவீர்கள் என்றால் ஏன்? எதற்காக? உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, வேற ஒன்றுக்கும் இல்லை. உங்களுடைய நோக்கம், உங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கும், அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன அக்கறை செலுத்துவீங்க. அவ்வளவுதான். என்ன நோக்கம்? சார் கிட்ட இருந்து நல்லா படிக்கணும்,
என்ன நல்லா படிக்கணும், அவர்கிட்ட சில டவுட்டுகளை கேட்டு தெளிவு பெறணும், என்ன இவ்வாறான நோக்கங்கள், அவர்கிட்ட வகுப்பு தொடர்ந்து போகணும், அப்படியான நோக்கங்களுக்காக தான் நீங்க அக்கறை செலுத்துவீங்க. ரைட்? அப்ப அதே மாதிரி தான் நிறுவனத்தின் மீதும் ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்துபவர்களாக காணப்படுவார்கள். இப்ப பாருங்க, நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துபவர்களை 7 வகையா தரப்படிக்கு இன்னும் மேலதிகமாக இருக்கின்றது. தேவை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல போகின்ற பாருங்கள். உரிமையாளர் அல்லது உரிமையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள் என்று சொல்லுவோம். ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் என்ன என்னது பின்னர் நீங்கள் அறிவீர்கள். அடுத்ததாக முகாமையாளர்கள், மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது அந்த நிறுவனத்தில் கடமை புரிகின்ற ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள், எம்ப்ளாயிஸ். அடுத்தது அரசு நிறுவனங்கள், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எங்கட நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க. கடன் கொடுத்தோர் அல்லது கடன் வழங்குனர்கள், அதாவது கிரெடிட்டர்ஸ் சொல்லுவோம். அதுல கருத்து என்ன, எங்களுக்கு கடன் தந்தாங்க. கடன் கொடுத்தோர் சொன்னா, நான் நிறுவனம் ஏங்கிற நிறுவனம், இந்த நிறுவனம் எனது நிறுவனம், இதுக்கு ஜட்ங்கிற நிறுவனம் கடன் தருது. அப்ப கடன் தருவது, அதாவது கடன் பெறப்படுகின்றது ஜட்ங்கிற நிறுவனம். அப்ப இவரைத்தான் நாங்க சொல்லுவோம் கடன் கொடுத்தோர் சொல்லி. எங்களுக்கு கடன் தந்தோர், கடன் கொடுத்தோர் அல்லது கடன் தந்தோர் அல்லது கடன் வழங்கியோர் அல்லது வழங்குனர் என்று சொல்லி இவ்வாறான பெயர்கள் சொல்லுவார்கள். அப்ப கடன் கொடுத்தோர் அக்கறை செலுத்துவார். அடுத்து பாருங்க, வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ், எங்கள்கிட்ட இந்த பொருட்களை வாங்கிய போறார்கள், எங்களோட தொடர்பா இருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள் தான் வாடிக்கையாளர்கள், அவர்களும் எங்கட நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அடுத்தது கம்பெடிட்டர்ஸ், போட்டியாளர்கள், எங்களுடைய நிறுவனத்துக்கு போட்டியான நிறுவனம் காணப்படும். நான் ஒரு ஹோட்டல் செஞ்சா பிங்கிறவரும் ஹோட்டல் வச்சுப்பேன். அப்ப அவரை நான் அவரையும் பார்ப்பேன், அவர் என்னையும் பார்ப்பேன், ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும். அவரோட ஹோட்டல் என்ன இப்படி பிசினஸ் சனம் கூடுதலா போகுது, என்ன காரணம் ஒப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி அவர் எந்த கடையில சனம் கூட வருது, என்ன காரணம். அப்படி போட்டியாளர்கள் அக்கறை செலுத்துவாங்க ஒவ்வொரு நிறுவனத்தின் மீது. ஆகவே இப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க போறது, அவ்வாறு அக்கறை செலுத்தும் தரப்பினரும் அவங்க அக்கறை செலுத்துவதற்கான காரணம் அல்லது நோக்கங்கள், ஏன் அக்கறை செலுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முந்தைய சின்ன டவுட் ஒன்று என்கிட்ட இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறார். உரிமையாளர் என்றால் யாரு, முகாமையாளர் என்றால் யார்? உரிமையாளர் என்றால் யாரு, முகாமையாளர் என்றால் யார்? இரண்டும் உண்டா? முகாமையாளர், உரிமையாளர் இரண்டும் உண்டா? இதுல எல்லாரும் குழம்பிக் கொள்வது, இரண்டும் ஒன்று அல்ல. சில டைம்ல இரண்டு நபர்களும் ஒரே பதவியை வகிக்கலாம். ஒரு நபர் இரண்டு பதவிகளை வகிக்கலாம். ஒரே நபர் இரண்டு பதவிகளையும் வகிக்கலாம். பாருங்க, உரிமையாளர்ங்கிறது மூலதனத்தை ஈடுபடுத்தி, உரிமையாளர்ங்கிறது மூலதனத்தை ஈடுபடுத்தி அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பவர். உதாரணத்துக்கு ஒரு கடை ஒன்று நான் ஆரம்பிக்கிறேன், 10 லட்சம் காசு மூலதனம் விட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, முதலிட்டு சொல்லுவோம். எங்க பாசையில முதல் போடுதல், முதல் இட்டு அல்லது மூலதனம் ஈடுபடுத்தி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பேன் என்றால் நான் தான் உரிமையாளர். என்கிட்ட காசு இருக்கு, காசு போடுது. ஆனா கடை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, நான் படிக்கின்றேன். அப்ப நான் என்ன செய்வேன், அந்த கடையை நிர்வகிக்கிறதுக்கு, அந்த கடையை செயற்படுத்துவதற்கு ஒரு நல்ல படிச்ச ஒரு ஆளை தேடும். அவரை தூக்கி அந்த என்ன செய்வேன், எந்த கேஷியர் போயிட்டோ இல்லையோ நிறுவனத்துல வச்சு பெரிய ஒரு டேபிளை கொடுத்தோ, இந்த கணக்கறிக்கைகளை செய்யுங்க, நிறுவனத்தை பராமரிப்புங்க, நிர்வகிங்க என்று சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் அவர்தான் முகாமையாளர். அப்ப முகாமையாளர் என்பது நிறுவனத்தை நிர்வகிப்பவர், செயற்படுத்துவது, நிறுவனத்தை முகாமை செய்பவர், அவர்தான் முகாமையாளர், மேனேஜர். இப்ப பேங்க் எடுத்தா பேங்க்ல மேனேஜர் இருப்பார் என்று சொல்லுவோம், என்ன அது போஸ்ட். அப்ப என்ன செய்யும், பேங்க் மேனேஜர் அதை நிர்வகிக்கிறார், அந்த முழு பேங்க். ஒரு ஆபீஸ் எடுத்தா அங்க மேனேஜர் இருப்பார், அவர் தான் அந்த முழு எம்ப்ளாயிஸை நிர்வகிக்கிறார், அந்த ஆபீஸ் செயற்பாட்டை நிர்வகிக்க. ஆனா உரிமையாளர் யாரு, பேங்கோட உரிமையாளர் யாரு? அந்த பேங்குக்கு முதல் போட்டார்கள் வேற எங்கேயும் இருக்காங்க, ரைட்? உரிமையாளர் வேறு நபர், ரைட்? ஆனால் ஒரே நபர் ரெண்டும் இருக்கலாம். பாருங்க, இப்ப நான் அதே மாதிரி மூலதனம் ஈடுபடுத்தி கடை ஒன்று ஆரம்பிச்சிட்டேன், உரிமையாளர். என்ன சொல்லுவாங்க, உரிமையாளர். எனக்கு நல்ல அறிவு இருக்கு, படிச்சிருக்கிறேன், கடை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது, கொமர்ஸ் படிச்சிருக்கிறேன், கணக்கு செய்ய தெரியும், ஆக்களை மேனேஜ் பண்ண தெரியும், மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன். அப்ப என்ன செய்வேன், எனக்கு முகாமையாளர் மட்டும் தேவையில்லை. அப்ப நான் என்ன செய்வேன் என்று சொன்னா, அந்த டைம்ல உரிமையாளரும் நான் தான், மேனேஜரும் நான் தான், முகாமையாளரும் நான் தான், உரிமையாளர் நான் தான். ஆகவே இதுல வித்தியாசங்களை புரிந்து கொண்டால் சார் சிலருக்கு விளங்குவதில்லை. அதுக்காக தான் நான் இப்ப சொல்லி தந்திருக்கிறேன். பாருங்கள், அடுத்ததாக அக்கறை கொள்ளும் தரப்பினரும் அவ்வாறு அக்கறை கொள்வதற்கான காரணங்கள் அல்லது நோக்கங்கள். முதலாவது நாங்கள் சொன்ன உரிமையாளர்,
அதுல வந்து எதிர்கால முதலீட்டாளர்கள் வந்து சொல்லும் இன்வெஸ்டர், எதிர்காலத்தில் எங்கட நிறுவனத்துல முதலீடு செய்யறதுக்காக இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவோம். அது தொடர்பான விவரங்களை நீங்க பிறகு நாங்க படிப்போம். இப்போதைக்கு உரிமையாளர் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உரிமையாளர் ஏன் அக்கறை செலுத்துவார்? ஏன் நான் இப்ப மூலதனத்தை ஈடுபடுத்தி கடையை ஆரம்பிச்சிருக்கிறேன், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், அந்த நிறுவனத்துல நான் ஏன் அக்கறை செலுத்த வேண்டும்? ரைட், ஏன் அக்கறை செலுத்தணும் சொன்னால், நான் மூலதனத்தை சும்மா ஈடுபடுத்தி கடையை ஆரம்பிச்சேன் இல்ல, அந்த ஈடுபடுத்தின மூலதனத்துக்கு இலாபம் உழைக்க வேண்டும். நான் 10 லட்சம் காசை ஈடுபடுத்தினேன் சொன்னால், 10 லட்சம் 10 மில்லியன் 10 மில்லியன் காசை ஈடுபடுத்தினா இதுதான் மூலதனம். இதுக்கு பேர் தான் மூலதனம். உரிமையாளர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு கொண்டு வருகின்ற பணம் அல்லது சொத்துக்கள் தான் மூலதனமாக கருதப்படும். ரைட், மூலதனம் என்ன யோசிப்பேன், கேபிட்டல் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, கேபிட்டல். இந்த மூலதனத்தை 10 மில்லியன் ஈடுபடுத்தி போட்டு சும்மா இருப்பேனா இல்ல, எனக்கு இலாபம் கிடைக்கும். இலாபத்தை எதிர்பார்க்கும், இலாபம் கிடைக்குதா? அப்ப மூலதனத்தை ஈடுபடுத்தி நான் மூலதனத்தை முதலீடுன்னு சொல்லுவாங்க. இந்த முதலீட்டுக்கு எப்ப திருப்திகரமான இலாபம் கிடைக்குதான்னு பார்ப்பேன். இந்த வியாபாரம் நல்லா போகுதா, என்ன இந்த வியாபாரம் நல்லா போகுதான்னு பார்ப்பேனா இல்லையா? அப்ப போகுதுன்னு சொல்லி நினைச்சு அதுக்கு முதலீடு இன்னும் தேவையா? மேலதிக முதலீடு, மேலதிகமா மூலதனம் செஞ்சு பெருசாக்கணுமா? மேலதிக முதலீடு தேவையா? அந்த முதலீடுகளை செய்கின்ற போதும் இந்த முதலீடுகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாதுகாப்புண்டா நட்டமடையாமலுக்கு அது இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குதாங்கிறத உரிமையாளர் பார்ப்பார். இன்னும் நிறைய விஷயத்த பார்ப்பார். இந்த நிறுவனம் நல்ல நிலையில காணப்படுதா, வினைத்திறனா எங்க உரிமையாளர் பார்த்துக்க இருப்பார். அவர் கடைக்கு விராட்டியும் அவர் பார்த்துக்க இருப்பார். அவர் அந்த உரிமையாளர் நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவதற்கான காரணம் இல்லை. அதே மாதிரி முகாமையாளர்கள், மேனேஜர்ஸ் என்று சொல்லி ஒரு நிறுவனத்துல உரிமையாளர் பெறாமலுக்கு மேனேஜர்ஸ் போட்டு கடையை செய்வார் என்று சொன்னால், நிறுவனத்தை செய்வார் என்று சொன்னால், அந்த மேனேஜர்ஸ் சில அக்கறை செலுத்துவாங்க அந்த நிறுவனத்துல. அவங்களுக்கு சம்பளம் கொடுவாரு, அவர் அக்கறை செலுத்துவார். அந்த நிறுவனம் நல்லா இருந்தா அந்த மேனேஜர் இன்னமும் நல்லா இருக்கலாம், இன்னமும் ப்ரொமோஷன் பெற்று போகலாம், சம்பளத்தை அதிகரிக்கலாம். அப்ப அவர் அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளாந்த நிர்வாக நடவடிக்கைகளை பற்றி தீர்மானம் எடுக்கணும். அவர் நாளாந்த நிர்வாகத்தை பற்றி தீர்மானம் எடுக்க மாட்டார். நாளாந்த செயற்பாடுகள் நிர்வகிக்கக்கூடிய தீர்மானம், எப்படி இந்த நிறுவனத்தை டெய்லி நடாத்தி செல்வது தொடர்பான தீர்மானங்கள் மேற்கொள்ளும். முகாமையாளர் என்பது கட்டாய முடிவுகளை எடுக்கக்கூடிய, தீர்மானங்களை எடுக்கக்கூடியவராக இருக்கணும். அவை குட் டிசிஷன் எடுக்கக்கூடிய, டைம் குட் டிசிஷன் எடுக்கக்கூடிய, டைம் தவறுனா எல்லாம் போயிடும், பிசினஸ் லாஸ்ட். இப்ப இருக்கிற காலம் கடும் கஷ்டமான காலம். அவை மேனேஜர்ஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம். அப்ப அவர் அந்த நாளாந்த நிர்வாக நடவடிக்கைகளை தீர்மானிக்கணும், எப்படி கொண்டு வரும். அதே மாதிரி எதிர்கால நடவடிக்கைகளை பிளான் பண்ணணும், திட்டமிடல், பிளானிங், திட்டமிடல் இல்லாட்டி அவர் முகாமையாளரே இல்லை. இன் ஃபியூச்சர்ல எப்படி நாங்க செயற்பட போறோம், எங்க நிறுவனத்தை எப்படி டெவலப் பண்ண போறோம், எங்களுக்கு திட்டமிடல் இருக்கணும். அதே மாதிரி புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும். புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம். இன்வெஸ்ட் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நிறுவனத்துல காசு இருக்கு, மேலதிகமாக காசு இருக்குன்னு சொன்னா அந்த காசை வச்சுக்க இயலாது. முகாமையாளர் காசு கூட இருக்கிற போட்டு அடிக்கி கபட்ல வச்சிருக்க இயலாது. ஏன் அந்த காசை அவர் என்ன செய்யணும் சொன்னால், மேலதிக பணத்தை வேறு நிறுவனங்கள்ல முதலீடு செய்யணும், இல்லாட்டி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதோ ஒரு வழியில அந்த காசை பயன்படுத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கு. இப்ப எனக்கிட்ட மேலதிகமா காசு இருந்தா என்ன செய்யறேன், ஒரு தென்னந்தோப்பு வாங்க, இல்லாட்டி ஒரு வாகனத்தை வாங்கி வாடகை கொடு, என்ன இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஒன்று செய்யும். அதே மாதிரி மேலதிகமாக இருந்தா ஒரு தொழிலை நிற்கக்கூடாது. அந்த முகாமையாளர் என்ன செய்யணும், அந்த காசை பயன்படுத்தி வருமானம் உழைக்க வேண்டும். ரைட், அதுக்கு தான் முகாமையாளர்கள் அந்த நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவாங்க. அடுத்து பாருங்க, ஊழியர்களும் தொழிற்சங்கங்களும் இருக்கு. ஊழியர்கள் என்பது அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் எம்ப்ளாயீஸ். ரைட், ஊழியர் என்பது அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற எம்ப்ளாயீஸ். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் அவங்களோட யூனியன் என்று சொல்லுவோம். ஊழியர்களின் அக்கறை செலுத்துவாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கின்றதா, அவங்களோட வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கின்றதா, அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு தன்மை இருக்கின்றதா, அவர்களுக்கு சேஃப்டி இருக்கின்றதா, அவர்கள் ஜாப் தொடர்பாக சேஃப்டி இருக்கிறதா, அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் நன்மைகள் கிடைக்கப்படுகின்றதா என்பதில் அக்கறை செலுத்துவாங்க. அதே விடயங்களை தொழிற்சங்கங்களும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக சிலதை அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அவை இந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அவருக்கு சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதா. உதாரணத்துக்கு ஒரு இரும்பு தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஆளுக்கு கட்டாயம் கம்பூட்ஸ் இருக்க வேண்டும், என்ன கம்பூட்ஸ் போடணும், ஹெல்மெட் போட வேண்டும், கிளவுஸ் போட வேண்டும். இவ்வாறான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதா, அவங்களுக்கு தொழில ரீதியான பாதுகாப்பு இருக்குதா, அவங்களுக்கு தொழில ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்குரிய நஷ்டஈடு வழங்குவதற்குரிய ஏற்பாடு இருக்குதா. இவ்வாறு நிறைய விடயங்கள் அக்கறை செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு 3 விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி அரசு நிறுவனங்கள்
அதாவது அரசாங்கம் என்று சொல்லலாம். அரசாங்கம் என்பது வெறுமனையே ஜனாதிபதி மட்டுமல்ல, அவங்களோட அமைப்புகள் அனைத்தும் அரசாங்கம் தான், அரசு நிறுவனங்கள். அரசு நிறுவனங்கள் ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் ஏன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் தற்பொழுது டெக்ஸ், இன்கம் டெக்ஸ் என்ற ஒரு வசனம் கடுமையாக அடிபடுது எங்க நாட்டுல. இன்கம் டெக்ஸ் என்றதை அறவிட்டு அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அப்ப நிறுவனங்கள் உழைக்கின்ற வருமானங்களுக்கு வருமான வரி செலுத்தணும். அந்த வருமான வரியினை சரியாக செலுத்துகின்றார்களா, உரிய முறையில் செலுத்துகின்றார்களா என்கிறத அந்த அரசு நிறுவனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த சட்டங்களை பின்பற்றாங்கயா, ஒவ்வொரு சட்டங்கள் காணப்படுகின்றது அந்த நிறுவனங்கள் இயங்குவதற்கு. சரி, அதே மாதிரி வளங்கள் விரயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது நாட்டில் காணப்படுற ரிசோர்ஸ், கடல் வளம், கனிய வளம், என்ன இவ்வாறான வளங்கள் விரயமாக்கப்படுகின்றதா என்கிற தொடர்பாக அரசாங்கம் நிறுவனங்கள் அக்கறை செலுத்தும் எங்களது நிறுவனங்கள். அதே மாதிரி தேசிய கணக்குகளை தயாரிப்பது, அதாவது நேஷனல் ரீதியாக கணக்குகளை தயாரிப்பதற்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் மீதும் அக்கறை செலுத்தும். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி கடன் வழங்குனர்கள் எங்களுக்கு கடன் தந்தாக்கள், எங்களுக்கு, அதாவது நான் தான் நிறுவனம் என்று எடுக்கோள், இந்த நிறுவனத்துக்கு கடன் தந்தாக்கள், என் நிறுவனத்துக்கு எனக்கு கடன் தந்தாக்கள் என் மீது அக்கறை செலுத்துவாங்க. ஏன் வழங்கப்பட்டுள்ள கடனுக்கு பாதுகாப்பிக்க, இவருக்கு கொடுத்த கடன், இந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கடனை திருப்பி செலுத்த இயலுமா என்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த கடனுக்குரிய வட்டி எங்களுக்கு கிடைக்கப்பெறுமா, அந்த கடனுக்குரிய வட்டி கிடைக்கப்பெறுமா, அதே மாதிரி இவங்களுக்கு மேலும் கடன் வழங்க முடியுமா என்பது தொடர்பாக அந்த கடன் கொடுத்தோர்கள் அல்லது கடன் தந்தோர் எங்கட நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவதாக காணப்படுவாங்க. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் கடன் கொடுத்தார்கள் இவ்வாறான நோக்கங்களுக்காக அக்கறை செலுத்துவாங்க. இவங்க இலாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களாங்கிற பார்ப்பாங்க. எங்கட கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு அவங்களுக்கு என்கிறத பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, நாங்க நிறுவனம் எங்ககிட்ட இருந்து எங்கட வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்ப்பாங்க, நியாயமான விலையில் தரமான பொருளை எதிர்பார்ப்பாங்க. அப்ப நியாயமான விலையில தரமான பொருளை வழங்குகிறோமாங்கிறத அந்த வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பொருட்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவாதங்கள் பேணப்படுகின்றதா, அந்த உத்தரவாதங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கின்றதா, அந்த உத்தரவாதங்கள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றதா என்பது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஏற்படுகின்ற போதோ அதன் போக்கும், இப்ப வாடிக்கையாளர்களுக்கு கடனுக்கு கொடுத்தோம்னா அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்தக்கூடிய காலம் எவ்வளவு காலத்துல அவங்க திருப்பி செலுத்தணும், அந்த காலத்துக்கு போதுமா அந்த வாடிக்கையாளருக்கு. உதாரணம் நான் சொல்ல, ஒரு மாதத்துல திருப்பி தரணும், என்ன விட இன்னொரு நிறுவனம் சொல்லுது இல்ல நீங்க 2 மாதத்துல திருப்பி தாங்கட்டா, வாடிக்கையாளர் என்ன செய்வாங்க, அங்கல மாறிடுவாங்க, அந்த கடையில சாமான் வாங்க போயிடுவாங்க, 2 மாதம் ஏற்படும். அவை இவ்வாறான கடன் போக்குகளை அவதானிப்பாங்க வாடிக்கையாளர். அதே மாதிரி போட்டி நிறுவனங்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, ரைட், இவங்க என்ன தந்திரோபாயங்களை மேற்கொள்ளாங்க, உத்திகள்ங்கிறது ஸ்ட்ராட்டஜி, இவங்க இந்த நிறுவனம் என்ன தந்திரோபாயங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுது என்கிறத அறியறதுல ஆவலாய்ப்பாங்க. உதாரணம் பெப்சி கம்பெனியையும் கோகோ கோலா கம்பெனியும் எடுத்தீங்கன்னா 2 டேஸ்ட் வித்தியாசம். அப்ப என்ன, அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, 2 டேஸ்ட் வித்தியாசம். அப்ப பெப்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடியாது, அப்ப அவங்க என்ன போறாங்கன்னு தெரியும். கொக்கோ கோலா எடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் பெப்சியை விட கம்பி அவங்களுக்கு குறைவாக இருக்கும். உதாரணத்தை சொன்னேன், இது வியாபார நோக்கம் இல்லை. அப்ப என்ன நடக்கும், அவர் 2 டேஸ்டும் ஒன்று கொண்டு வித்தியாசம். அப்ப ஏதோ ஒரு கொள்கை அங்க தந்திரோபாயம் நடக்குது, அது எங்களுக்கு தெரியாது, அவங்க அறியறதுல ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்தையில ஒத்த நிறுவனத்தின் பங்களிப்பாரு, அதாவது அவங்களுக்கு ஒப்பான நிறுவனங்கள் எந்த அளவுல சந்தையில இருக்குது, மார்க்கெட்டை எந்த அளவு பிடிச்சிருக்குதுங்கிறத அறிவாங்க. உதாரணம் எலிபென்ட் ஹவுஸ் போல்ஸ் ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த கம்பெனி இப்ப முன்னிலையில் இருக்கு மார்க்கெட்ல, எது முன்னணியில இருக்கிறதுங்கிறத அவங்களே தீர்மானித்துக் கொள்வாங்க. அதே மாதிரி சந்தையினுள் பொதுவான நடைமுறை ஒன்றை கிடைக்கிறது, எப்படித்தான் நிறுவனம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான நடைமுறை ஒன்றை கையாளுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் அவதானமாக இருக்கும். ஏன் எல்லை மீறக்கூடாது, ஒரு நிறுவனம் எல்லை மீறினால் அடுத்த நிறுவனோட மிகவும் அது பிரச்சனையாக இருக்கும், சமூகத்தின் பிரச்சனையாகவே அதுல அக்கறை செலுத்துவதாக இருப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி நிறுவனங்கள். ஆகவே இவ்வாறான நோக்கங்களுக்காக நிறுவனங்கள் அக்கறை செலுத்திக் கொண்டு காணப்படும். இதுல மேலதிகமாக இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. பத்திரிகையாளர்கள் எங்களுடைய நிறுவனத்தில் அக்கறை செலுத்துவாங்க. ஒவ்வொரு நிறுவனத்திலுமே அவங்களோட நிதி அறிக்கைகளை பப்ளிசிட்டி பண்றதுக்கு பத்திரிகையில போடணும், அவங்களுக்கு அப்பதான் வருமானம் என்ன. அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, நாங்க சொல்லும் ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்க, எங்களோட நிறுவனங்களில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லாட்டி எங்களோட நிறுவனத்திலே தீர்க்க இல்லாத பிரச்சனைக்கும் அதுகளை தீர்த்து தருவதற்கு ஆய்வு செய்யறதுக்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களும் அக்கறை கொண்டு தரப்பினர், நான் எல்லாத்தையும் இங்கே போடவில்லை. அதே மாதிரி உயர் தொழிலில் இருப்பவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, எங்க நிறுவனத்தில் அக்கறை சொல்லுவாங்க. உதாரணமாக நீதிபதி என்று சொன்னால் அவங்க எங்க நிறுவனத்தில் ஏற்படுற பிணக்குகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவங்க தீர்ப்புகளை வழங்குவதற்கு இருப்பாங்க, எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு டெக்ஸ் ஆபீசர் எடுத்தால் அவர் ஒரு உயர் தொழில் பதவி, அவர் என்ன செய்வார், எங்க நிறுவனத்தில் டெக்ஸ் தொடர்பான கணக்கறிக்கைகளை பார்க்கறதுக்கு இருப்பார், வரி தொடர்பான கணக்கறிக்கைகளை பார்க்கறதுல அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி கணக்காளர்கள் இருப்பாங்க, அவங்களும் எங்க நிறுவனத்தில் கணக்கறிக்கைகளை அறிந்து கொள்வதில். இவ்வாறான நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் தரப்பினர்களை நாங்க உள்வாரியானோர் வெளிவாரியானோர் என்று சொல்லி பிரிக்கலாம். உள்வாரியானோர் என்றா உள்ளக பிரிவினர், தேவை என்றால் எழுதிக் கொள்ளுங்கள். உள்ளக கட்சியினர் என்று சொல்லலாம், உள்ளக கட்சியினர் அல்லது உள்ளக தரப்பினர், உள்ளக பிரிவினர். அதே மாதிரி வெளிவாரியானோர், அடுத்தது
வெளிவாரியானோர். அதை சொல்லலாம் வெளியக கட்சியினர் அல்லது வெளிக்கட்சியினர், வெளியக கட்சியினர் அல்லது வெளித்தரப்பினர். இவ்வாறு ரெண்டாக பிரிக்கலாம். ரைட், ரெண்டு வகைப்படுத்தலாம் அந்த நிறுவனத்தில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர். அதுல உள்ளக தரப்பினர்கள கட்டாயம் உரிமையாளர் வருவார். ஏன்? அவர் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறவர், உரிமையாளர். நிறுவனத்துல மூலதனம் ஈடுபடுத்தி நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றவர் தான் உரிமையாளர். அவர் நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிறவர், அவர் வெளியாள் இல்லை, அது கருத்து வெளியாள் இல்லை, உள்ளவர். அதே மாதிரி முகாமையாளர், மேனேஜர். முகாமையாளர், இந்த முகாமையாளர் மேனேஜர்ங்கிறவர் அவரும் ஒரு உள்ளக தரப்பினர், நிறுவனத்துக்குள்ள இருக்கிறார். நிறுவனம் தொடர்பான அனைத்து விடயங்களும் அவருக்கு தெரிந்திருக்கும். அதே மாதிரி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள், இவங்க மூன்று தரப்பினர்களும் உள்ளக கட்சியினர். ஊழியர்களும் நிறுவனத்தில் பணிபுரிகின்றார்கள், அவர்களும் உள்ளக தரப்பினர், நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிறார், நிறுவனத்துல பவுண்டரி போர்டர் உள்ள இருக்கிறார். நிறுவனத்தின் வெளியக தரப்பினர் ஏனைய அனைவரும், ஏற்கனவே நாங்கள் சொன்ன அக்கறையுடைய தரப்பினர்கள், இவங்க மூன்றையும் தவிர ஏனைய அனைவரும் வெளியக தரப்பினர்கள். ஏனைய அனைவரும் வெளியக தரப்பினர்கள். அவங்க யார் யார்? அரச நிறுவனங்கள் இருப்பாங்க, அரச நிறுவனங்கள். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, வாடிக்கையாளர்கள். அதே மாதிரி கடன் கொடுத்தோர், கிரெடிட்டர்ஸ், கடன் கொடுத்தோர். இவங்க எல்லாம் நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து வரார்கள். என்ன? நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து வராங்க. அடுத்தது போட்டியாளர்கள், போட்டியாளர்கள், போட்டியாளர்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்கால முதலீட்டாளர்கள். இன்னும் முதலீடு செய்யல, எதிர்கால முதலீட்டாளர்கள். அவர்களும் வெளியிலிருந்து வந்துருவாங்க. முதலீடு செய்தால் அவர் முதலீட்டாளர் வருவார், உரிமையாளர் வருவார். அவர் எதிர்கால முதலீட்டாளர் சொன்னா அவர் வந்து வெளிவாரி எதிர்கால முதலீட்டாளர். கவனமா இருக்கிற எக்ஸாம்ல சம்டைம் பேரும் இதெல்லாம் எதிர்கால முதலீட்டாளர். அடுத்தது பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர்கள். ரைட், நான் சொன்ன மாதிரி உயர் தொழில் வாய்ப்போர், உயர் தொழில் வாய்ப்போர், உயர் தொழில் உயர் பதவி வாய்ப்போர். நீதிபதி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரைட், கணக்காளர், டெக்ஸ் ஆபீசர். ரைட், அடுத்தது ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர். இவ்வாறானவர்கள் எல்லாம் நிறுவனத்துல அக்கறை செலுத்துவாங்க, ஆனால் வெளிக்கட்சியினர், வெளியிலிருந்து செல்வாங்க. இவங்க உள்ளக கட்சியினர். ரைட், அவை சம்டைம் எம்சிக்குள்ள கேட்கலாம். உள்ளக கட்சியினரை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதி, நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களில் உள்ளக கட்சியினரை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதிகள் போட்டு பிக்ஸ் பண்ணி தருவார். அவை கண்டுபிடிக்க தெரியணும். வேறு வசனங்களையும் பயன்படுத்த நாங்க படிப்போம், நோட்ஸ் பேப்பர் செய்யப்பா. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் கணக்கீட்டின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் சொல்லி. அதை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் நவ்.